விஜய் மாமா விஜய் மாமா சொல்றா. இந்த ஸ்பைடர்மேன் அவன் நூல் உருவான்ல. ஆமா. அந்த மாதிரி உங்க கையிலயும் நூல் வருமா? என் கையிலையா? நூல் வர வச்சிடலாம். வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ. இன்றைக்கி தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கெட்ச் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது வந்து எழுதாத ஸ்கெட்சு தான். ஸோ அதனால் வேஸ்ட்டான ஸ்கெட்சையே வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இதை நம்ம வெட்டி தான் எடுத்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் லெட்டு தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் லெட்டில் வந்து இந்த ஸ்ப்ரிங் மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள்கிட்ட பெரிய ஸ்ப்ரிங் இருந்துச்சு அப்படின்னா தனியாக கூட எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த லெவலுக்கு இருந்தாலே போதும் இதுக்கு செய்கிறதுக்கு. அதுக்கடுத்து ஐஸ் குச்சி எடுத்துக்கோங்க. ஐஸ் குச்சி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை வந்து வெட்டி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வந்து வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு வந்து ஃபெவிக்விக் தேவை. ஸோ அதனால் நான் ஃபெவிக்விக் வந்து எடுத்துக்கிறேன். அது போக க்ளூவும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து நூல், அதுக்கடுத்து ஒரு பேம்போ ஸ்டிக், அதுக்கடுத்து அட்டை, இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து தேவை. இது இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக வெப் ஷூட்டர் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் இருக்குது பார்த்திங்களா, ஸ்கெட்சை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து உள்ளக்குள்ளதானே அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே எழுதுறது இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு அதை வந்து நம்ம வெட்ட போகிறோம். ஸோ அதனால் நான் கத்தியை யூஸ் பண்ணி முனையை வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டிட்டு சமமாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரிங்கை வந்து ஒட்ட போகிறோம். அது வந்து பின்னாடி வந்து அந்த மூடி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை ஒட்டிட்டிங்கனாலே போதும். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து இந்த மூடியிலையும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கெட்சை வந்து கவர் பண்ணிடுங்க, மூடிடுங்க அப்படியேவும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பேக் சைடு வந்து பியாமல் உடஞ்சிட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒட்டியாச்சு. நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி பேம்போ ஸ்டிக் வந்து ஒரு குச்சை வந்து எடுத்துக்கோங்க. குச்சை எடுத்து இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு போகுது பார்த்திங்களா, அந்த ஸ்ப்ரிங் வந்து. அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து கார்ட்போர்டில் வந்து நம்ம வெப் ஷூட்டர் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஸ்கெட்சை வந்து வச்சு அளவு வந்து வச்சுக்கோங்க, எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு பெரிய ஸ்கெட்சாக இருந்தால் அதுக்கேற்ற அளவு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு இது வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அழகாக வரும். இப்போ வந்து நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 3 கோடு வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நடுவுலேயே ஒரு கோடு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மூல ஸ்கெட்சுக்கு மட்டும் கேப் வந்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன். விட்டுட்டு இந்த மாதிரி கோடு வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு இதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இது நம்மளுக்கு ஒரு 2 பீஸ் வந்து தேவை. அது போக வந்து சைடு வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் பீசஸும் தேவை. ஸோ அதுக்காக வந்து இதை வந்து ஒரு 2 பீஸ் வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கெட்சை வந்து நடுவில் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸ் வந்து சைடு அதுக்கேற்ற மாதிரி வந்து சைடு வந்து ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டினீங்கன்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் சைடு ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பீசஸாக சின்னதாக அதுக்கேற்ற மாதிரி வந்து சின்னதாக அந்த மாதிரி வெட்டி ஒட்டிக்கிறேன். க்ளூ தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி தான் ஒட்டுறேன். அதுக்கடுத்து கடைசியாக வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக வந்து அங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெப் ஷூட்டர் வந்து அந்த கையில் மாட்டுறதுக்குரியது மட்டும் ரெடி ஆயிரும். ஸோ அதனால் நான் க்ளூ அங்கேயே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஒரு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இதுக்கு வந்து கலர்ஸ் வந்து நான் ரெட் கலர் வந்து கொடுக்க போகிறேன். ஸ்பைடர்மேன் ரெட்டு கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரெட் அண்ட் பிளாக் வந்து கொடுங்க. இப்போ வந்து நான் ரெட்டு வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அது போக சுற்றி வந்து பிளாக்கும் கொடுத்துருச்சு. இப்போ வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இது காய வச்சுட்டு அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து ஒட்டணும். ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது இருந்தால் ஒட்டிக்கோங்க. நான் வந்து இதை பிரிண்ட் அவுட்டை வந்து நார்மல் பிரிண்ட் அவுட்டு தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸ்பைடர் அலைட்னா ஸ்பைடர் மேனோட ஃபேஸை வந்து ஒட்டிக்கலாம். நான் ஸ்பைடரை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு கம் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து வாட்ச் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு கார்ட்போர்டுக்கு மேலே உள்ளதை மட்டும் ஒன்று ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு கொஞ்சம் வளையிற மாதிரி இருக்கும். இதை வந்து மேலே வந்து இப்போ ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து அந்த வாட்ச் இதுலேயும் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். அடித்த பிறகு நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த வெப் ஷூட்டரை வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம்.
இப்போ வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அழகாக வந்துடும். இப்போ வாட்ச் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய அந்த சிடி இந்த இதுக்கு வரும் பார்த்திங்களா, அதில் வேல்க்ரோ அந்த இது இருக்கும், அதை எடுத்து வந்து ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து வாட்ச் வந்து கலட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேல்க்ரோ வந்து 2 இதையும் வந்து நான் ஒட்டிக்கிறேன். அந்த சைடு வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம வாட்சை வந்து கையில் வந்து மாட்டி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்து வாட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ஃபிட்டாகவும் இருக்குது, நம்மளுக்கு அழகாகவும் வந்துருச்சு நம்மளுக்கு. அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். நூல் அந்த இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, பேம்பு ஸ்டிக்கில் வந்து நூலை வந்து நல்லா அந்த மாதிரி கெட்டிக்கோங்க, முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு சைடும் ஒரு சின்ன குச்சியை வந்து வச்சு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. பின்னாடி ஒரு குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நூல் அந்த க்ளூ வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு க்ளூ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து வெப் ஷூட்டர் இருக்குது பார்த்திங்களா, வெப் ஷூட்டரில் வந்து அந்த கலர் ஸ்டிக்கு மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஸ்கெட்சுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் நூல் வந்து வெளியே வராது, கரெக்டாக நின்றுக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் குச்சியை எடுத்துக்கிறேன். ஐஸ் குச்சியை வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நல்லா இந்த மாதிரி வந்து ஹீட் வந்து படுத்தணும். மெழுகுவர்த்தியை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணும் போது நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. கைக்கு ஏற்ற மாதிரி வந்து வளைவாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் பண்ணுற மாதிரியே வந்து இந்த மாதிரி வந்து வளைச்சிக்கோங்க. சப்போஸ் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும், வளைஞ்சிக்கிறோம். குச்சி வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும். இப்போ பாருங்கள் வளைஞ்சிக்கிருச்சு. நம்ம இப்போ கை வச்சோம் அப்படின்னா பாருங்கள் பெண்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி வளைச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வளைஞ்சிருச்சு. இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண வெப் ஷூட்டருக்கு கீழே வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி வச்சு ஐஸ் குச்சை வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஒட்டிடலாம். இப்போ ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாதி இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அந்த கரெக்டாக அந்த ஒட்டினதுக்கு அந்த ஸ்கெட்சுக்கு பக்கத்தில் அது கீழே வந்து கரெக்டாக வந்து கத்தியை யூஸ் பண்ணி வந்து வெட்டிக்கோங்க. ஃபுல்லாக வெட்டணும்னு அவசியம் இல்லை, முக்கால்வாசி வெட்டிட்டு வளைச்சி விட்டிங்கன்னா பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வளையும். இந்த மாதிரி வளையிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு இருந்தாலே போதும். அதுக்கடுத்து பின்னாடி வந்து அது இன்னும் உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக டேப் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ டேப் ஒட்டியாச்சு. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் ஷூட்டர் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான். அதுக்கடுத்து ஒரு சின்ன ஐஸ் குச்சை வந்து உடச்சிக்கோங்க. உடச்சி ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம உடச்சிருப்போம் பார்த்திங்களா, உடச்சதுக்கு இந்த சைடு வந்து ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து அதை கையை வந்து கீழே இறக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து கையை வந்து வளைக்கும் போல் வந்து கீழே இறங்கும் கரெக்டாக. அப்போ போல் வந்து அந்த குச்சை வந்து வெளியே எடுத்து விட்றோம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இப்போ கையை வந்து கீழே இறக்கும் போல் வந்து கரெக்டாக வந்து அந்த ஹோல் வந்து கரெக்டாக வருது பார்த்திங்களா. நேரம் வந்து குச்சி வந்து கரெக்டாக வந்து வெளியே போயிடும். இவ்வளோ தான் நம்ம வெப் ஷூட்டர் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கையில் வந்து மாட்டியாச்சு. இந்த நூலை வந்து நீங்கள் உள்ளக்கையும் விட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு வெளியே வச்சு தான் ட்ரை பண்ண போகிறேன். வெளியே வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ லாக் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ கரெக்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா அங்கிட்டு மூவ் ஆகி போயிடும். இதே மாதிரி நான் செஞ்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இன்னொருக்க நான் ட்ரை பண்ணுறேன். இப்படி வச்சுட்டு கையை எடுத்துகிட்டு இப்படி விட்டிங்க போதும், நூல் வந்து போகும். இவ்வளோ தாங்க வெப் ஷூட்டர் வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வெளியே வச்சு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு விடுங்க. பாருங்கள் சூப்பராக போகுது. இதே இது நூலை வந்து கொஞ்சம் இன்னும் பெருசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் தூரத்துக்கு வந்து போகும். ஸ்ப்ரிங்கையும் அதே மாதிரி தான், கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரிங்காக பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பவராக போகும். இப்போ நம்மளுக்கு இதுவே கொஞ்சம் பரவலாமல் தான் இருக்குது. பாருங்கள் போடுறது வந்து கரெக்டாகவே வெப் ஷூட்டர் சூப்பராகவே போகுது. அதுக்கடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு அந்த மேலே வந்து அந்த கம்பியில் வந்து மாட்டுதான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தடவை போட்டதில் வந்து அது கம்பியில் மாட்டலை. ஸோ அதனால் இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி இழுத்து நீங்கள் விளாட்லாம், கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து 2வது அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வந்து அதில் மாட்டுதா அப்படின்னு. இப்போ பாருங்கள் கரெக்டாக அதில் போய் மாட்டுற மாதிரி மாட்டிக்கிருச்சு, லைட்டாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மாட்டிச்சு அப்படின்னா நம்ம இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான், நம்மளுக்கு சூப்பராக ஷூட்டர் ரெடி ஆயிடுச்சு. சக்ஸஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.